பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்ல இப்ப எல்லாரோட கோவமே ராஜி சைடு திரும்பிடுது. எல்லா உண்மையுமே ராஜி மறைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. எனக்குலாம் இது தேவைதானா? உங்க அப்பா கிட்ட சித்தப்பா கிட்ட நான் எதுக்கு திட்டு வாங்கணும்? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. நகையும் வாங்க வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன், அதையும் கேட்கல. இப்ப என் பேச்சை கேட்காம எல்லா தப்புமே பண்ணிட்டு கடைசியில இப்ப என்ன தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் ராஜியை பிடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர்மே ராஜி கிட்ட உனக்கு வேணுங்கிறத எல்லாமே நான் தான் பண்ணிடுறேன்ல, அப்புறம் ஏன் ராஜி என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச? உனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டாவது பண்ணிருந்திருக்கான்ல, ஏன் யாருக்குமே தெரியாம அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கதிர் பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு ராஜி இப்படி தெரியாம பண்ணது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் கூட அவ்வளவு க்ளோஸா பாசமா தானே இருந்தேன், என்கிட்ட கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல இல்ல, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கோமதியுமே அவங்க பங்குக்கு ராஜி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே திட்டுறத பார்த்ததும் மீனா ராஜிக்காக எல்லாரும் ராஜி உண்மையை மறைச்சதுக்காக திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ராஜி ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ணலையே. ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவோ வாட்டி முயற்சி பண்ணி பார்த்திருக்கு. ஆனா ஏற்கனவே நடந்த சம்பவத்தினாலேயே ராஜி ரொம்பவே பயந்துருச்சு. அதனாலதான் பயந்துகிட்டு உண்மையை சொல்லவே இல்ல. அப்படி இருந்தும் கூட ராஜி நானும் பேசிதான் வச்சிருந்தோம். ராஜியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் ராஜிக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஆனா டியூஷன் எடுக்க போனப்ப இருந்தே ராஜி நிம்மதியாவே இல்ல. இந்த விஷயம் வீட்டுக்கு சொல்லியே ஆகணும், அவங்களான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு ராஜி ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட புலம்பிக்கிட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் சேர்ந்து தான் இந்த டியூஷன் எடுக்கிற விஷயத்தை பிளான் பண்ணிருக்காங்கிற உண்மையை மீனா அவங்களே அறியாம சொல்லிடுறாங்க. அப்ப ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமே மீனா சைடு கோபத்தை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாண்டியன் எனக்கு தெரியும் மீனா, கண்டிப்பா இதுல உன்னோட தலையீடு இருக்கும். உன்னோட உதவி இல்லாம ராஜினால இவ்வளவு தூரம் தைரியமா எந்த தப்புமே பண்ண முடியாது. வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல உன்னோட பங்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. உன்னை பார்த்துதான் ராஜி கெட்டு போயிட்டு இருக்கு, நீ தான் ராஜியும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவமா மீனா பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சாரு. மீனாவுக்கு ஆதரவா பேசலனா கூட அமைதியா நின்னுகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா செந்தில் அவர் பங்குக்கு மீனாவை பிடிச்சு திட்டுறாரு. இதுக்கு தான் ஆசைப்பட்டியா? இப்படி அப்பாவை எல்லாரும் முன்னாடி திட்டு வாங்க வைக்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஏன் மீனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செந்திலுமே பிடிச்சு மீனாவை திட்டிட்டு கோவமா கிளம்பி போயிறாரு. இப்ப எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு மீனாவ ராஜி மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உங்க ரெண்டு பேரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கோமதியுமே கோவத்துல கிளம்பி போயிடுறாங்க. பாவம் கதிர்க்காக ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு ராஜி டியூஷன் எடுக்க போய் இப்ப ராஜி மீனா ரெண்டு பேருமே எல்லாரும் முன்னாடி கெட்டவங்களா ஆகி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுல ராஜி உங்க பாட்டி ராஜி தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, ராஜி டியூஷன் எடுத்தா என்ன பண்ணா என்ன, பேசாம கண்டுக்காம போக வேண்டியதானே, அவங்க வீட்டாளு எல்லாம் குமார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டா இருக்காங்க, அது மாதிரியே விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் புரியுற மாதிரியே திட்டுறாங்க. ஆனா முத்துவேல் சக்திவேல்னால இவங்க சொல்றதை எதையுமே பொறுத்துக்க முடியல. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் நீங்க மூணு பேரும் எல்லா விஷயத்திலயும் ஒன்னாதான் இருக்கீங்க, இருக்கிறதெல்லாம் இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஆனா ஃபுல் சப்போர்ட்டுமே பாண்டியனுக்கும் அவங்க குடும்பத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே நிலைமை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீட்டுல இருக்க முடியாது, ராஜி கோமதி மாதிரி அப்படியே வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல சக்திவேல சேர்ந்து அவங்க ஒய்ஃப் எல்லாம் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது மாதிரி பிரச்சனையிலே மாட்டாம தப்பிச்சிட்டு இருக்கிற ஒரே ஆள்னா தங்கமேல் மட்டும்தான். ரொம்பவே சந்தோஷமா ஹனிமூன் கிளம்பி போயிட்டு அங்க சரவணனை சிக்கல்ல மாட்டி விட்டு அவங்க தேவைக்கு காசு வாங்குறதுக்காக பாண்டியிட்ட இருந்து கதிர காசு எடுக்க வச்சு அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனா தங்கமேல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. பாவம் தங்கமேல் சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண போய் கதிர் தான் மாட்டிக்க போறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் கோமதி கிட்ட இதுக்கப்புறம் ராஜி வீட்டு நகையெல்லாம் நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம், நாளைக்கு காலையில நீ போய் லாக்கர்ல இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு உங்க அண்ணைய மூஞ்சில விட்டு எறிஞ்சுன்னு சொல்லிடுறாரு. அந்த நகையோட சேர்த்து தான் தங்கமேல் கொடுத்த கவரிங் நகையும் இருக்கு. கோமதி லாக்கர்ல இருக்க ராஜியோட நகையெல்லாம் எடுக்க போறப்ப தங்கமேலோட நகையெல்லாம் கவரிங் நகைங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா லாக்கர்ல வைக்க போறப்ப தங்கமேல் அதெல்லாம் பார்க்க விடாம கோமதியை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே மறக்க வச்சிட்டாங்க. இந்த வாட்டியாவது தங்கமேல் இந்த நகை விஷயத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே ஏமாத்திருக்காங்கிற உண்மையை கோமதி கண்டுபிடிச்சு இந்த தங்கமேலோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.